சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்காவது இறந்த காலம்னு ஒண்ணு இருக்கு, அதனால எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறீங்க. ஆனா எனக்கு என் இறந்த கால கதை என்னன்னே தெரியாது. இறந்த காலம் என்னன்னு தெரியாததுனால என்னோட எதிர்காலம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த டீ தாங்க. சுருக்கமா சொல்லணும், டீ இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சரி, ஓகே, இப்போ உங்க கதைக்கு வாங்க. எனக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாம மனசு ரொம்ப பாரமாவே இருந்தது. ஆனா நீங்க சிரிக்க வச்சதுல பாதி குறைஞ்சிருச்சு. ஒருவேளை அதுக்குதான் உங்களை தேடி வந்திருக்கேன் போல. ஏங்க, என்னங்க நீங்க சிந்திக்கிற மாதிரி ஏகப்பட்ட சித்தாந்தங்களை நான் சிங்கிள் டீயை வச்சு செதற விட்டுட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா நான் சிரிக்க வைக்கிறேன் என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சுக்கிறது தான். மருந்து மாத்திரையால கூட குணப்படுத்தாத நோய சிரிப்பு குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது உங்க டீ மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஏங்க, நான் மொக்க ஜோக்கா தான் சொல்றேங்கிறது எனக்கே தெரியும். இருந்தாலும் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு சின்சியரா முயற்சி பண்றேங்கிறதுக்காக தான் என் வாழ்க்கை முழுக்க சிரிப்பே இல்லாம சோகமா இருக்கோ. நீங்க சொல்றது சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரை வியாதி இல்லைன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பரவாயில்லைங்க, நீங்க நல்லா பேசுறீங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணங்க. அப்பாடா, எப்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சே. நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க கல்யாணத்துக்கு நீங்க என்ன இன்வைட் பண்ணவே இல்லை. ஆனா இன்விடேஷன் எல்லாம் எதிர்பார்க்கிற ஆளு நான் கிடையாதுங்க. வெடிஞ்சதும் ஆளா வந்து நான் நின்ற மாட்டேன். உங்க கல்யாண வேலையெல்லாம் நான் அப்படியே இழுத்து போட்டு செய்வேங்க. அப்பதானே நான் கடனை கொஞ்சமாவது கழிக்க முடியும். ஏங்க, கடனை ஒண்ணு நீங்க ஐயாவோட ஆபரேஷனுக்காக பணம் கொடுத்தீங்களே, அதை சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. அந்த நன்றி கடனை கழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்ப சிரிப்பு வரலங்க. நான் கொஞ்சம் சீரியஸாவே சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க. சொல்ல போனா இந்த கல்யாணம் ஏன் நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னங்க நீங்க, விடிஞ்ச கல்யாணம், வீட்டுல அம்மா, மதி, கௌதம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா திவ்யா தான் கூடவே இருப்பாருன்னு வாசு சார் ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாரு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க. ஏங்க, வாசு சார் எவ்வளவு நல்லவர்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? அவரு நல்லவர் தாங்க. ஆனா இந்த கல்யாணம் நாங்க 2 பேரும் சம்மதம் சொல்லி எங்களோட விருப்பத்துக்காக நடக்கலையே. நாங்க 2 பேருமே எங்களோட பசங்களுக்காக தான் இந்த திருமண ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சம்மதிச்சிருக்கோம். மனசும் சம்மதம் சொல்லாத இத எப்படி கல்யாணம்னு சொல்லுவீங்க? அதனாலேயே இது பொம்மை கல்யாணம் மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த நினைப்புமே தோண மாட்டேங்குது. நான் இப்போ என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. என்ன வாசன இந்த டைம்ல வராரு? இவ வேற சிவானே கூட நடந்து போயிருக்கா. இப்ப என்ன பண்றது? என்னங்க, அதுக்குள்ள கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அவங்க எங்க? ஐயோ, கேக்குறாரே, இப்ப என்ன பதில் சொல்றது? இல்ல, கடையில இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. கிளம்பிட்டாங்களா? ஐயோ, அவ அந்த சிவானே கூட பேச போயிருக்காளே, இவர்கிட்ட அதை சொல்லலாமா? சொன்னா தப்பாயிடுமா? இல்ல அப்படியே மறைச்சிடலாமா? ஐயோ, ஒருவேளை நாம அதை மறைச்சு அது இவருக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பேசாம சொல்லிடுவோமா? ஆமா, ஆரம்பத்திலே எதுவும் மறைக்காம சொல்லிடுறதா ரொம்ப நல்லது. என்னங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க?
அவங்க எங்கன்னு தானே கேட்டேன். ஆ, ஆ, அது வந்துனே அவ ஏன் இப்படி தயங்குறீங்க? ஆ